அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்று நான் லவ் பண்ணுங்க சார் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அந்த கதை என்னன்னு பார்க்கலாமா? ஒரு 60 வயது மதிக்கத்தக்க பெரியவர். அவர் ஒரு பிராமணர். ஹோட்டல் கடை நடத்திட்டு வர்றார். அவர் கடையில் ஒரு சின்ன பையன் வேலை பார்க்குறான். அந்த வழியாக ஒருத்தர் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சண்டே அதுமா கிளம்பி போய்கிட்டு இருக்கார். இந்த பெரியவர், சார் செத்தவங்க வாங்கோ, காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம், இங்கே ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு, காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாரு. அவரும் உள்ளே வர்றாரு. இப்போ அந்த சின்ன பையன்ட்ட, நாராயணா அந்த ரூமில் ஃபேனை போடு, லைட் ஆன் பண்ணு, டேபிளை தொடச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரூமில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரூமில் உட்கார வச்சுட்டு இந்த சின்ன பையனை காஃபி கொண்டு வர சொல்கிறார். அவனும் காஃபி எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிட்டான். இப்போ இந்த மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே, மிஸ்டர் எக்ஸ் வந்து ரூமில் உட்காந்துட்டார். அவர் பேசவே இல்லைங்க. இந்த கதை முழுக்க அந்த வந்து உட்கார்ந்த நபர் பேசவே இல்லை. இந்த பெரியவர் தான் பேசிகிட்டு இருக்கார். காஃபி கொண்டு வர சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் ஒரு அதட்டுறாரு. இப்போ பார்த்தாலும் ரேடியோ ஆன் பண்ணிப்பியாடா, அதை முதல்ல ஆஃப் பண்ணுறா, ஏன்னா இவருக்கு பேச டிஸ்டர்ப் ஆகுது, அதை ஆஃப் பண்ணு. முன்னெல்லாம் கர்நாடிக் மியூசிக் கேட்பா, இப்போ இவனுக்கு எதையாவது ஒரு சாங்கை போட்டு கேட்டுட்டு மியூசிக் மத்தியாக இருக்குது. அமெரிக்காவில் இப்போ கூட கர்நாடிக் மியூசிக்கு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது, இங்கே இருக்கவா எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. மறுபடியும் ஒரு அதட்டுறார் அந்த சின்ன தம்பியை, சீக்கிரம் கொண்டு வாடா அப்படின்னு. அவனும் கொண்டு வந்து வச்சுட்டு கிளம்பிட்டான். இவர் இப்போ திருப்பியும் அந்த நபர்கிட்ட, மிஸ்டர் கிட்ட சொல்கிறார், எனக்கு 60 வயசு ஆகுது, ஆனால் என் உடம்பை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது, ஏன்னா என் உடம்பு வாக்கு அப்படி, நான் அப்படி வச்சுருக்கேன் உடம்ப கட்டுக்கோப்பா. நைட்டு 10 மணிக்கெலாம் படுத்துருவேன், காலைல 5 மணிக்கெலாம் ஜம்முன்னு எந்திரிச்சிருவேன், பச்சை தண்ணியில் தான் இன்ன வரைக்கும் குளிக்கிறேன், குளித்து முடிச்சுட்டு விபூதியை எடுத்து குழச்சிட்டு அப்படியே கொஞ்சம் சந்தனத்தையும் இட்டுண்டேன்னா போதும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் என்னோட தோப்புனார் கடை வச்சிட்டு இருந்தார். அப்போ தொழிலாளிகள்லாம் முதலாளிகள் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தா, இப்போல்லாம் அப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு புலம்பல். அடடா, அவன் காஃபி கொண்டு வந்து வச்சுட்டான், அது ஆறியே போயிடுச்சு, நான் வேற தொண்ணு பேசிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு போர் அடிக்குது இல்லை? போர் தான், எனக்கு தெரியும், இல்லைன்னு மழுப்ப வேண்டாம், கேட்டேலா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திருப்பியும் நாராயணனை கூப்பிட்டு, நாராயணா காஃபி ஆறி போயிடுத்துறா, கொஞ்சம் டிகாஷன் மாத்திரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த தம்பிக்கிட்ட கேட்குறாரு. காலையில் வெங்கடேச சுப்ரபாதம் வச்சான், கேட்க திவ்யமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் போடுற பாட்டு எதுவுமே வந்து கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீ இங்கே வேலை பார்க்க வந்தியா, பாட்டு கேட்க வந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டல் வேற. இப்படி இவர் என்னென்னமோ பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கார். ஆனால் அந்த வந்த நபர் மிஸ்டர் வந்து ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டே இருக்கார். சார் நான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படி ஜன்னலில் என்ன தான் எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் என்னத்தை பார்க்குறேன்னு. அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்க போகிறது யாருன்னு எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அங்கே போய் சேர்ந்துருவீங்க, இதெல்லாம் இந்த வயசில் இருக்கிறது தான். லவ் பண்ணலாம், தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒரு லிமிட் இருக்கணும். நாம் யார், நம்ம காரியம் என்ன, நம்ம எங்கே இருக்கோம், பூமியில் தான் இருக்கோமா, பாரத தேசத்தில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். வயசில் வர்றது தான், ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் லவ், தட்ஸ் இட். இதை போய் ரொம்ப தூக்கி வச்சுட்டு இது பண்ணிக்கக்கூடாது. உங்கள் வயசில் நானும் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் இது வர்றது தான். ஆனால் இது மனசோடு இருக்கிற வரைக்கும் லோகத்தில் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. லோகத்தில் லவ் பண்ணாத ஜீவன் உண்டா? மனுஷன் மட்டும் பண்ணப்படாதா? லோகத்தில் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இந்த லவ் இருக்குது. நான் கேட்குறேன், என்னமோ பெருசாக லவ்வை பற்றி சொல்கிறாளே, இந்த காலத்தில் இருக்கிற உங்களுக்கு என்ன லவ் தெரியும்? லவ்வும் தெரியாது, லைஃப்பும் தெரியாது. லவ்னு லைஃப்பை கோட்டை விட்டுற. லவ்னாலே லைஃபே குட்டி சோறாக போனால் அது என்ன லவ்?
யோசிச்சு பாருங்களேன் சார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு எனக்கு பட்டுச்சு. லவ் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னா ஓகே, அதை குட்டிச்சவராக மாற்றுச்சுன்னா கொஷின் மார்க். அதை தான் அவர் பெரியவர் கேட்குறாரு. ஸ்ரீராமரும் சீதா பிராட்டியும் பண்ணாத லவ்வா, வள்ளியும் முருகனும் பண்ணாத லவ்வா இந்த மனுஷ பையன் பண்ணிட போகிறான்? அவள் ஒரு காலம் ஒரு பருவம்னு வச்சுட்டு லவ் பண்ணினா, அதுக்கு மேலே அவளுக்கு லோகத்தில் வந்த முக்கிய காரியம் அதையும் அதே மாதிரி தீவிரமாக அழகாக பண்ணினா, கடமையை மறக்கலை. ராமபிரானுக்கும் முருகபிரானுக்கும் லவ் பண்ணினதையாலையா பெருமை? இந்த காலத்து செனிகள் இதுதான் லட்சியம், இதுக்கே உசிரை விடணுமேன்னு சுத்தினா என்ன அபத்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. பண்ணுங்க சார், நான் வேணாங்கள, ஆனால் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி தெருவில் திண்ணையில் கொல்லப்புறத்தில் நடக்கிறதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ரொம்ப சிந்திக்க வேண்டிய பாயிண்ட். இப்போ நீங்கள் இருக்க பேச்சுலர் பிரம்மச்சாரி, நன்னா வெள்ளையும் சலையுமா மாட்டின்னு போறேல் வரேல், கண்ணு இருக்கிறவா பாப்பா, நீங்களும் பார்க்குறேல், அவா சிரிச்சா நீங்களும் சிரிப்பேல், நீங்கள் பேசினா அவளும் பேசுவா, இதில் ஒரு சந்தோஷம். இதுதானே சார் லவ். இருக்கட்டும் அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் அபவுட் ஆப்போசிட் ஜெண்டர். அந்த இதை அவர் சொல்லலை. ஒரு சக மனுஷனை பார்த்து நீங்கள் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் கூட லவ் தானே அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த ஸ்டோரியோட மெயின் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊரில் அதான் உங்கள் கிராமத்தில் இருக்காளே 2 கிழங்கள், அதான் சார் உங்கள் தாயாரும் தோப்பனாரும் உங்களை பெற்று வளர்த்தவா. நீங்கள் பேசும்போது பேசி, நீங்கள் சிரிக்கும்போது சிரித்து, உங்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டவா. நீங்கள் வளர்ந்தப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து அழகு பார்க்கணுன்னு நினச்சவா, உங்களை நல்லா படிக்க வச்சவா, கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடினா போதும்னு ராவும் பகலும் காத்துருக்காளே, அந்த சாக போகிற ஜீவன்களுக்கு உங்கள் மேலே இருக்கிறது பேர் என்ன சார் சொல்லுங்க? அது லவ் இல்லையா? அது லவ் இல்லைன்னா லோகத்தில் வேற எந்த கருமம் தான் லவ்? இப்படியெல்லாம் பேசின மனுஷன் கண்ணில் இருந்து புலன்னு தண்ணியை ஊற்றி அழுக ஆரம்பிச்சிடுறார். நான் ஒன்றும் அழலை சார், நான் எதுக்கு அழறேன், நான் சும்மா கண் கலங்குறேன், அவ்வளோதான், நான் ஒன்றும் அழலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் அழறேன், ஆமாம் சார் நான் அழறேன், சுற்றி எதையோ பேசி என்ன பிரயோஜனம்? நல்ல வேலையாக ரூம்குள்ளே இருக்கேன், யாரும் என்னை பார்க்கல, யாருக்கும் தெரியாமல் இருக்குமா என்ன, எல்லாருக்கும் தெரியும், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு காட்டிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி மனசு நல்லா இல்லை சார். காலையில் எழுந்ததுலேருந்து இவளுக்கு ஜென்ம நட்சத்திரங்கிற நினப்பில் இந்த ஃபோட்டோவை எடுத்தேன். பார்த்தேலா, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவரும் அவரோட குழந்தை, 4 வயசு குழந்தை. அந்த மகளோட பேர் வந்து கல்யாணி, இந்த பெரியவரோட மகள். அந்த குழந்தைய வந்து ராணி மாதிரி வளர்த்தார். ஒத்த பொண்ணு ஜம்முன்னு வளர்த்தார், நல்லா படிக்க வச்சார். வீட்டுக்கு கல்யாணிங்கிற அந்த குழந்தை நல்லா வளர்றா. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இவங்களோட ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு துணிக்கடை இருக்குது. அந்த துணிக்கடையில் ஒரு வயசு பையன் ஒர்க் பண்ணுறான், முதலாளி கீழே. அந்த வயசு பையன் அப்பப்போ வந்து இவங்க கிட்ட இந்த வீட்டு பெண்மணிகளுக்கு துணி தைச்சி கொடுக்கறது வழக்கம். அப்படி வந்து போகிறப்போ கல்யாணிக்கு பழக்கமாயிடுது. அந்த பையன் கல்யாணத்துக்காக 20,000 ரூபாய் இவர் சேர்த்து வச்சிருக்காரு, ஆசாசியாக தான் பொண்ணு கல்யாணத்துக்காக. அந்த காலத்தில் அது பெரிய தொகை சேர்த்து வச்சிருக்காரு. ஆனால் சைடில் இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஓகே. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் ஓடி போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? கட்டின துணியோடு ஓடி போயிட்டா சார் பாவி மக அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறார். இப்போ மனசுக்கெல்லாம் போயிடுச்சு சார். இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த முதலாளி பையன் சொன்னான், ஏதோ பெஜவாடாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10 வருஷத்துக்கு அப்புறம்
போய் பார்த்தேன் சார். இந்த பிராமணனோட பேர குழந்தை அங்கே வந்து ஒரு சேரி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரே ஒரு ரூம் இருக்கிற ஒரு வீட்டில் சந்து பொந்தெல்லாம் தாண்டி கூட்டிகிட்டு போனால் ஒரு சின்ன ரூம், அதுக்கு கதவு கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு திரை போட்டிருக்காங்க. வெளியில் ஒரு குழந்தை அழுக்காக கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. அது இவரோட பேரன். கதவை திறந்துட்டு உள்ளே போனால் நிறைமாச கர்ப்பிணியாக கல்யாணி உள்ளே இருக்கிறான். தான் தகப்பனார் வந்து அதை பார்த்தோன்னே ஓன்னு அழுதுட்டு காலை வந்து பிடிக்க வர்றா. இவரால் அந்த மகளை வந்து தொட முடியல, மனசு வரல. தள்ளியே நின்றுட்டு கூட வந்து அந்த முதலாளி தோளில் உளுந்து அழுகுறார். தாங்கிக்க முடியல, எப்படி வளர்த்தேன், ராணி மாதிரி வளர்த்த பிள்ளைய வந்து இப்படி ஒரே சிகரெட்டும் பீடியுமா சுற்றியும் குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. தான் குழந்தை கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வறுமையின் உச்சத்தில் இருக்காங்க. மகளோட சாரி வந்து நஞ்சு பிஞ்சு அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. பேரனோட துணி அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. எதை சாதிக்க இவங்க இந்த காதல் திருமணத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. மனசு ஃபுல்லாக ரணமாகி அந்த காட்சி அதுக்கு மேலே அவரால் அங்கே நின்று பார்க்க முடியாமல் திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்துட்டு தான் மக கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச அந்த 20,000 ரூபாயை அவங்களுக்கே அனுப்பிச்சிடுறார். எங்கேயாவது கண்காணாமல் போய் பொழைச்சிக்கோங்க நல்லபடியாக, உங்கள் கல்யாணத்துக்காக தான் சேர்த்து வச்சேன், இது உங்களுக்கே பயன்படட்டும், ஆனால் என் மனசு உங்களை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் சொன்ன மாதிரியே அனுப்பிச்சி வச்சிடுறார். இப்போ எனக்கு எதுவும் வருத்தம் இல்லை, காசு அனுப்பிச்சாச்சு, அவன் எங்கேயாவது சந்தோஷமாக இருப்பான்னு நம்புகிறேன். நல்லா இருப்பாள்ல சார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குடுகுடுன்னு ஒரு குட்டி பையன் ஓடி வரான். அவன் யாருன்னு பார்த்தா தான் தம்பியோட மகன். ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே ஓடி வந்து அந்த கல்லாப்பெட்டியில் உட்காந்துக்குது. அது சொல்லுது, லவ் பண்ணுவியா நீ அப்படின்னு பெரியப்பா கேட்குறார். ஓ பண்ணுவேனே, கண்டிப்பாக பண்ணுவேன். அப்பாவை, அம்மாவை, பெரியப்பாவை, மாமாவை எல்லாரையும் லவ் பண்ணுவேன். உடனே இவர் சமத்து கண்ணா, வேறு யாரை லவ் பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுடா அப்பனே. என்ன சார் நீங்கள் எல்லாத்துக்கும் கண் கலங்குறேன், இதையெல்லாம் லைஃப்பில் சகஜம் சார், லோகம் இப்படித்தான் இருக்குது, லவ்வில் எத்தனை விதம் இருக்குது பார்த்தேலா, இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நன்னா லவ் பண்ணுங்க சார். நான் வேணான்னு சொல்ல. சரி சரி போய் பஸ் ஸ்டாண்டில் நில்லுங்கோ, மாமாவுக்கு நமஸ்தே சொல்லிடு கண்ணா அப்படிங்கிறார். அந்த மிஸ்டர் கண்ணில் கண் கலங்கிட்டு கண்ணீரை சிந்திக்கிட்டே எந்திரிச்சு போயிடுறார். இதோட இந்த கதை முடியுது. இது கண்டிப்பாக நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு கதை. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவத்தையும் எண்ண ஓட்டங்களையும் உருவாக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீலிங்ஸை தரும். இந்த கதையை ஒரு பெரியவர் கேட்டால் அவரால் ரிலேட் பண்ணிக்க முடியும். இதால் பாதிக்கப்பட்ட ஒரு இலசுகள் கேட்டால் அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். காலேஜில் படிக்கிற குழந்தைங்க கேட்டால் எச்சரிக்கையாக இருந்துக்க முடியும். ஜெயகாந்தன் அவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட படைப்புகளை உருவாக்க முடியும்னு நம்புகிறேன் நான். மற்றும் ஒரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.